ஹே கைஸ், இன்னைக்கு நாம இந்த சஸ்பென்ஸ் கொரியன் டிராமாவோட 7th எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில ஹீரோயினை பத்தி யூராக்கு தெரிய வந்திருக்கும். அவளால இதெல்லாம் நம்பவே முடியல. அவங்க 2 பேர்கிட்டயுமே பேசல. அப்படியே அமைதியா வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல உட்காந்து எப்படிதான் இப்படிலாம் ஆச்சோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் ஆயிடுச்சு. ஹீரோவை பாக்குறதுக்கு அவனோட ரிப்போர்ட்டர் ஃப்ரெண்டும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் பழங்கள்லாம் வாங்கிட்டு வராங்க. ஹீரோயினுமே அங்கதான் இருக்கா. இன்னொரு பக்கம் சேர்மனோட ஒய்ஃபை காட்டுறாங்க. அவங்களும் சூஹோவோட ஒய்ஃபும் டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ சூஹோவோட ஒய்ஃபு டிவோர்ஸ் வேணும்னு கேட்குறா. அவங்க ஒரு மாதிரி பார்த்துட்டு அந்த பென்ட்ரைவ்ல என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதை எப்படி சொல்ல முடியும், அவ அப்படியே உட்காந்துட்டு இருக்க. உடனே இவங்க சல்லி பைசாக்கு பிரயோஜனம் இல்லாதவங்களுக்குலாம் வாய் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டு அங்கேருந்து எஞ்சி போயிட்டாங்க. இப்போ திரும்ப யூராவை தான் கட்டுறாங்க. அவளுக்கு ஹீரோயின் பற்றியே தான் யோசனை. ஒழுங்கா வேலை பார்க்க முடியல. அவளோட ஜூனியரை கூப்பிட்டுட்டு பட்ட பகல்லே பாருக்கு போயிட்டா. அந்த ஜூனியர் இவ கூட கொஞ்சம் க்ளோஸாக தான் இருப்பான். அதனால ஜூனியரும் ஏன் இப்படி இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறான். ஆனால் அவள் எதுவுமே சொல்லலை. இவன் உடனே நான் உங்களோட சின்ன பையன்தான், ஆனால் ஒரே ஒரு அட்வைஸ் சொல்கிறேன். உங்களுக்கு இப்போ ஏதாச்சும் கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை காட்டிடணும். யார்கிட்டயாச்சும் ஏதாச்சும் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அதை மனசை விட்டு சொல்லிடணும். மனசில் வச்சுட்டு இருக்கும்போது தான் அது பெரிய பாரமாகும் அப்படின்னு சொல்கிறான். அவளும் ஒரு மாதிரி யோசிக்கிறா. அப்புறம் நேராக ஹீரோவை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறா. டைரக்டாக கேட்டுடலான்னு நினைக்கிறாளோ என்னவோ. அங்கே அப்போ தான் ஹீரோ தூங்கிட்டான்ட்டு ஹீரோயின் வீட்டுக்கு போகலான்னு கிளம்புறா. நல்ல வேலையா யூரா இவளை பார்க்கல. இவ லிஃப்ட்டை விட்டு வெளியில் போனதுக்கு அப்புறம் தான் யூரா உள்ள போறா. இப்போ யூரா ஹீரோவோட ரூமுக்கு போய் பக்கத்தில் உட்கார்றா. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவனை எழுப்பவும் இல்லை. அவனை தொடுற மாதிரி கிட்ட கையை கொண்டு போயிட்டு எடுத்துட்டா. அவன் அப்பாவையும் இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் வச்சிருக்காங்க. அடுத்து அவரை பார்க்கலான்னு போறா. அங்கேயும் ஹீரோவை பத்தி தான் யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கா. என்ன பண்ண போறான்னு தெரியல. இவ கரெக்டா ரூமை விட்டு வெளியில போகும்போது சேர்மனோட கை லைட்டா அசைற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப அடுத்த நாள் ஆயிடுச்சு. ஆபீஸ்ல உட்காந்து அவளோட ஜூனியர் கூட மின்ஹோ கேஸை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கா. மின்ஹோ இறந்தது 2 மணி. இந்த சூஹோவும் அந்த நேரம் கோசன்ல தான் இருந்திருக்கான்னு சொல்லி தான் இப்ப அவனை சஸ்பெக்டா பிடிச்சி வச்சிருக்காங்க. இதை பேசிட்டு இருக்கும் போது தான் யூராக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வருது. ஹீரோ ஃபர்ஸ்ட் மின்ஹோ கேஸ் பத்தி சேர்மனோட ஃபேமிலியை விசாரிக்கும் போது எல்லாருமே ஒன்னா உட்கார வச்சுதான் விசாரிச்சிருப்பான். அப்போ சூஹோவோட ஒய்ஃப் நம்ம ஹீரோயின் 4 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தான்னு சொல்லியிருப்பாள்ல, அந்த விஷயம் இப்ப ஞாபகம் வருது. உடனே ஜூனியர் கிட்ட ஹீரோயின் அன்னைக்கு நைட்டு எங்க இருந்தான்ற எல்லா விஷயத்தையும் விசாரி அப்படின்னு சொல்றா. அந்த ஜூனியருக்கே கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கு. அங்க நம்ம ஹீரோயின் திரும்பவும் ஹீரோவை ஹாஸ்பிட்டல்ல பாக்குறதுக்காக வந்திருக்கா. அவன் காலையிலே எந்திரிச்சு ஷேவ்லாம் பண்றதுக்காக மூஞ்சில சேவிங் கிரீம் எல்லாம் போட்டுட்டு பாத்ரூம்ல நின்றுட்டு இருக்கான். அவ கரெக்டா வரவும் ஐயோ கை வலிக்குதே, எப்படி சேவ் பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு நடிப்பை போட, அவளும் சரி நான் பண்றேன் கொடுங்க அப்படின்னு சேவ் பண்ணி விட்டுட்டு கையவே தூக்க முடியலன்னு சொன்னீங்க, அப்புறம் எப்படி மூஞ்சில க்ரீம் அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு சிரிக்கிறா. இவன் டக்குன்னு அவன் முகத்துல இந்த ஷேவிங் கிரீம் அவ கண்ணத்துல ராவி விடுறான். இப்படியே இதுங்க விளையாண்டுட்டு இருக்கும்போது வெளியில யாரோ கதவை தட்டுற மாதிரி சத்தம். உடனே இவன் முகத்தை கழுவிட்டு வெளியில ரூமுக்கு வந்து பார்த்தா சேர்மனோட ஒய்ஃப் உட்காந்துருக்காங்க. நல்ல வேலையா ஹீரோயின் பாத்ரூம்குள்ளே இருந்துட்டா. ஹீரோ மட்டும் தான் வெளியில போய் அவங்க கிட்ட பேசுறான். அவங்க நல்லா விசாரிக்கிற மாதிரி வந்து எப்படி இருக்க அப்படின்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உன் இடம் அறிஞ்சு இருந்திருந்தனா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா அப்படின்னு ஒரு மாதிரி பேசுறாங்க. இப்பதான் ஹீரோக்கு நம்மளை இப்படி பண்ணது இந்த அம்மா தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. அந்த அம்மா மிரட்டுற மாதிரியே பேச இவனும் பதிலுக்கு ஆமா என் இடம் என்னன்னு தெரிஞ்சு சூகாவை பத்தி சீக்கிரமே எல்லாத்தையுமே வெளியில கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றான். தெரியும்டா நீ இப்படிதான் பண்ணுவேன்னு, உன்கிட்ட எனக்கு பிடிச்சதே இந்த தைரியம் தான், சரி பாத்தி இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் சிரிச்சுட்டே வெளில போயிடுச்சு. ஹீரோயின் உள்ள இருந்து இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோக்கு திரும்பவும் ஆபத்து வந்துருமோன்னு பயப்படுறா. இன்னொரு பக்கம் பைலட்டோட ஒய்ஃபை மிருகம் மாதிரி கூண்டுல அடைச்சு போட்டுட்டு இருந்ததை அந்த ஃபைட்டர் சிசிடிவில பாத்துட்டு இருந்தானா. இப்பதான் நமக்கு அந்த அம்மாவை காட்டுறாங்க. ஏதோ ஒரு பழைய பில்டிங் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள ஒரு பெரிய கூண்டு மாதிரி பண்ணி அந்த அம்மாவை உள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. சாப்பிடுறது தூங்குறது மித்த எல்லாமே அதுக்குள்ளதான். இப்போ ஒருத்த மாடு மாதிரி இருக்கான். சாப்பாடு கொண்டு வந்து அவங்க கிட்ட கொடுக்குறான். அவங்க அவன் கிட்ட என்னை விட்டுரு, நான் யாருக்கிட்டையுமே எதையுமே சொல்ல மாட்டேன்னு ரொம்ப கெஞ்சுறாங்க. அவன் ஏதோ நல்லதா சொல்ற மாதிரி கிட்ட கூப்பிட்டு சைக்கோ மாதிரி அவங்க பயமுறுத்தி சிரிக்கிறான். இவங்கெல்லாம் செம்மையா பயந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் டீம் லீடர் இருக்கார்ல, அவருக்கு இப்பதான் ஹீரோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஹீரோவை பார்த்து எதுக்குதான் இந்த மாதிரி பண்றாங்களோன்னு கோசன் ஃபேமிலியை கொஞ்சம் திட்டிட்டு அவர் இப்போ ஒரு முக்கியமான பேப்பரை கையில வச்சிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா மின்ஹோவோட கால் ஹிஸ்டரி. அவன் சாகிறதுக்கு முன்னால கடைசியா கால் பண்ணது ஹீரோயினுக்கு தான். அது அந்த லிஸ்ட்ல இருக்கு. அதை அவர் ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ உடனே இதுல என்ன இருக்கு, அவங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், எப்ப வேணாலும் அவங்க போன் பண்ணி பேசுவாங்க தானே அப்படின்னு சமாளிக்க பாக்குறான். அதுக்கு டீம் லீடர்
மின்ஹோ இறந்ததா சொல்லப்படுற நேரத்துக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னால தான் ஹீரோயினுக்கு கால் போயிருக்கு. அதே மாதிரி ஹீரோயின் கோசன் பில்டிங்க்கு 100 மீட்டர் பக்கத்துல தான் இருந்திருக்காங்க. ஆனா 2 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்றாங்க. முன்னுக்கு பின் முரணா இருக்கே அப்படின்னு கேட்க ஹீரோ ஒண்ணுமே சொல்லல. ஹீரோயின் பக்கம் கேஸ் திரும்புதுன்னு அவனுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அங்க ஹீரோயின் ஹீரோவோட வீட்டுக்கு போய் வீடு ஃபுல்லாத்தையுமே நீட்டா கிளீன் பண்றா. எல்லா பொருளையும் எடுத்து வச்சு துவைக்க வேண்டியதெல்லாம் வாஷிங் மிஷின்ல போட்டு வேக்கம் கிளீனர் போட்டு நல்லா கிளீன் பண்றா. அப்போ ஹீரோவோட ரத்தக்கரை படிஞ்ச ஷர்ட் கவர்ல இருந்திருக்கும். அதை பார்த்ததுமே சேர்மன் ஒய்ஃப் அவனை மிரட்டிட்டு போனதுதான் அவளுக்கு ஞாபகம் வருது. இன்னொரு பக்கம் யூரா அவ ஹீரோயினை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டா. ஃபர்ஸ்ட் சுகோவோட ஒய்ஃப் கிட்ட இருந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறா. சுகோவோட ஒய்ஃப் எப்பவும் தண்ணி வண்டி தானே. இப்ப யூரா கிட்ட நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே ஹீரோ கிட்ட சொல்லிட்டேன், வேணும்னா அவன்கிட்ட போய் கேட்டுக்கோ. ஆமா, நீ தான் கோசன் குரூப்பே வேணான்னு சொல்லிட்டு தானே போன, இப்போ எதுக்கு லீகல் டீம்ல ஜாயின் பண்ண? நிஜமாவே உன் அண்ணனுக்காக தானா அப்படின்னு கேட்குறா. அடுத்து யூரா தன்னோட அண்ணன் சூகோவை போய் பார்க்குறா. அவன் நல்லா கண்ணு முழிச்சிட்டான். ஆனால் அவனுக்கு இன்னுமே பேசுறதுக்குலாம் வரலையா. இப்போ யூரா அவன்கிட்ட போய் உனக்கு பேச முடியும்னு எனக்கு தெரியும், அதே மாதிரி மின்ஹோவை சாகடிக்கலன்னு எனக்கு தெரியும்னு சொல்றா. அவன் கண்ணுல இருந்து லைட்டா கண்ணீர் வருது. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, அது உன்னை பாதிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் அதை இங்கேயே மறந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்றா. ஆனாலும் அவன் வாயவை திறக்கல, அமைதியா படுத்திருக்கான். அவனுக்கு பேச வருமா என்னன்னே தெரியல. இப்ப யூரா பேசிட்டு போனதுமே அவனுக்கு ஏதோ ஒரு கெட்ட கனவு வந்த மாதிரி அவன் மூளைக்குள்ள நிறைய விஷயம் ஓடுது. சின்ன வயசா இருக்கும்போது அவனோட அம்மா மின்ஹோவை பெல்ட்டை வச்சு அடிக்கிறது, மின்ஹோ செத்து கிடந்ததுன்னு எல்லாமே அவன் மூளைக்குள்ள வந்து அவன் ஒரு மாதிரி துடிக்கிறான். இதே ஹாஸ்பிட்டல்ல தான் ஹீரோவும் அட்மிட் ஆயிருக்கான் போல. ஹீரோயின் அவனை பார்க்க வரும்போது அண்ணன் கிட்ட பேசிட்டு வந்த யூரா பார்த்துட்டா. அவளுக்கு தெரியும் ஹீரோயின் ஹீரோவை தான் பார்க்க வந்திருக்கான்னு. ஆனாலும் வேணும்னே என்ன நீ இந்த பக்கம் யாரை பார்க்க வந்தீங்க அப்படின்னு கேட்குறா. ஹீரோயினுக்கு என்ன சொல்லனே தெரியல. ஒரு ஃப்ரெண்டுக்கு அடிபட்டுருச்சு, இந்த ஹாஸ்பிட்டல்லாம் இருக்காங்க, அதான் பார்க்கறதுக்கு வந்தேன் அப்படின்னு சமாளிச்சுட்டு இருக்கும்போது, அப்படியா என்னோட ஃப்ரெண்டுக்கும் அடிபட்டிருக்கு, இங்கே தான் இருக்காங்க, வாங்க அவங்க ரூம்ல போய் உட்காந்து பேசலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறா. இன்னொரு பக்கம் சுகோ துடிச்சிட்டு கிடந்தானா. அவன் ரூமை பார்த்து எக்கச்சக்க டாக்டர் ஓடுறாங்க. இங்க யூரா ஹீரோவோட ரூமுக்கு ஹீரோயினை கூட்டிட்டு வந்து விட்டுட்டு ஹீரோ கிட்ட இப்போ உங்களுக்கு பரவாயில்லையா, பாருங்களேன் எங்க அன்னைக்கு தெரிஞ்சவங்களும் இதே ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருக்காங்களா அப்படின்னு வேணும்னே 2 பேரும் ஒரு மாதிரி பாக்குறா. ஹீரோ ஹீரோயின் முழிச்சுட்டு ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. இவ வேணும்னே 2 பேரும் எப்படி ரியாக்ட் பண்றாங்க என்னன்னு பார்த்துட்டே நிக்கிறா. இப்ப ஹீரோ கிட்ட சேர்மனோட உயிலை பத்தி கேக்குறா. அவனும் ஆமா எனக்கு தெரியும், ஆனா அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். அப்ப அதுல என்ன இருந்துச்சுன்னு தெரியுமான்னு கேட்கும்போது தெரியும் சொல்லட்டுமான்னு கேட்க இல்ல வேணாம், உயிலே காணாம போயிடுச்சு, அதுல என்ன இருக்குன்னு கேட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு ஹீரோயினை சைடா பாக்குறா. ஒருவேளை ஹீரோயின் இருக்கிறதுனால அதை பத்தி பேச வேணாம்னு நினைக்கிறாளோ என்னவோ. இவ இப்படி பார்க்கவும் ஹீரோயினும் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு வெளியில போக பார்க்க அவளை நிறுத்தி அண்ணி அண்ணனோட கேஸ் எந்த அளவுக்கு போயிருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா, இவர்கிட்ட கேட்டுக்கலாமே. சரி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், மின்ஹோ இறந்தப்போ 4 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தீங்களாமே அப்படின்னு கேட்குறா. ஹீரோ ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறான். யூரா இந்த எக்ஸ்பிரஷனை நோட் பண்ணுறா. ஹீரோயின் இருந்துட்டு 4 மணிக்கெலாம் இல்லை, நான் 2 மணிக்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல. அப்படியா, அப்போ அதுக்கு முன்னால் எங்கே இருந்தீங்க? அதாவது ஹாஸ்பிட்டலை விட்டு கிளம்பி வீட்டுக்கு போகிறதுக்கு நடுவில் நீங்கள் எங்கேயோ இருந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறா. கேட்குறது மட்டும் இல்லை, ஹீரோவை வேற பார்த்துட்டு நிற்கிறா. அதுக்கு ஹீரோயின் மனசு கஷ்டமா இருந்துச்சு, அதனால கொஞ்ச நேரம் காத்து வாங்கலான்னு போனேன் அப்படின்னு சொல்ல. யார் கூட அப்படின்னு கேட்குறா. தனியா தான் அப்படின்னு சொல்லும்போது நக்கலா சிரிச்சுட்டு தனியா தான் இல்லை அப்படின்னு ஹீரோவை வேற பார்க்குறா. அவன் கீழே பார்த்துட்டு நிற்கிறான். அப்போ யூராக்கு அவளோட மாமா கிட்ட இருந்து ஃபோன் வருது. அவர் என்ன சொன்னார்லாம் காட்டல, இப்பவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடுறா. இப்போ வெளியே போனதும் ஹீரோயின் ஹீரோக்கு ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்துருப்பா போல. அதை கொடுத்துட்டு சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு வெளியில போகும்போது ஹீரோ அவளை நிறுத்தி நீயா சொல்ற வரைக்கும் நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுவேன், அப்படி கூட இல்லை, நீ அதை சொல்லாட்டி எனக்கு கவலை இல்லை, ஆனாலும் நான் வேற யார் மாதிரியும் கிடையாது, உன்னை நான் கண்டிப்பா பத்திரமா பார்த்துப்பேன், அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு மட்டும் சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறான். அவ வாயவே திறக்க மாட்டேங்கிறா. இப்படியே தான் இருக்க போறியா அப்படின்னு கேட்கும்போது அழுதுட்டே மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்றா. அவன் திரும்பவும் ஏன் சொல்ல மாட்டேங்கிற, என் மேல நம்பிக்கை இல்லையா, நான் யார் உனக்கு அப்படின்னு கேட்குறான். இதுக்கும் அவ ஒண்ணுமே சொல்லல, அழுதுட்டே அங்கேருந்து கிளம்பிட்டா. அப்போதே டாக்டர்ஸ்லாம் ஓடினாங்கல்ல, அது சுகோவோட ரூமுக்கு இல்ல சேர்மனோட ரூமுக்கு. என்னன்னு பார்த்தா சேர்மன் கோமால இருந்து எந்திரிச்சிட்டாரு. யூரா அவரை பார்க்கறதுக்கு உள்ள போலான்னு பார்த்தா பாடி கார்ட்ஸ் 2 பேர் நின்றுட்டு அவளை உள்ள விட மாட்டேங்கிறாங்க. டேய் நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது யாரையுமே உள்ள விடக்கூடாதுன்னு மேடம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. டக்குன்னு ஃபோன் எடுத்து அவள் அம்மாவுக்கு ட்ரை பண்றா. ஆனால் அவங்க ஃபோன் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. கார்ல ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. அவங்க தம்பியும் கூட இருக்காரு. அவர்கிட்ட சேர்மன் கோமால இருந்து எந்திரிச்ச விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது, எல்லார் வாயையுமே அடைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் கொஞ்சம் பயந்தவர் தான். அக்கா நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னு ரொம்ப பயந்துக்கிட்டே வராரு. ஹாஸ்பிட்டல்
ஹாஸ்பிட்டலுக்கும் வந்துட்டாங்க. சேர்மனோட ஒய்ஃப் மட்டும்தான் உள்ள போறாங்க, வேற யாரையுமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்பவும் யூராவை வெளியவே நிறுத்திட்டு போயிட்டாங்க. உள்ள அவர் முரட்டுத்தனமா கத்திட்டு இருக்காரு. பொதுவாகவே அவர் கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி தான். இப்பதான் என்ன பார்க்க வருவியா, போர்ட் டைரக்டர்ஸ்ல எங்க அப்படி இப்படின்னு கத்திட்டு இருக்காரு. அவங்க ரொம்ப அமைதியா, நீங்க எந்திரிச்சே 1 மணி நேரம் தான் ஆகுது, நான் நியூஸ் கேட்ட உடனே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி சும்மா பேசிட்டே இருக்காத, போர்டு மெம்பர்ஸ் எல்லாம் கூப்பிடு, இப்பவே நான் பேசணும்னு சொன்னவர் யோசிச்சுட்டு, இல்ல இல்ல வேணாம், என்னோட மின்கோவை கூப்பிடு, நான் அவன்கிட்ட தான் பேசுவேன், உடனே அவனை கூப்பிடு அப்படின்னு கத்துறாரு. இவங்க எது மின்கோவா அப்படின்னு கெக்கப்புக்கன்னு சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் ஒரு மாதிரி பாக்குறாரு. உங்களுக்கு விஷயமே தெரியாதா, உங்களோட மின்கோ செத்துட்டான், இன்னொருத்தி வயத்துல இருந்து வந்த அந்த மின்கோ மண்ணுக்குள்ள போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அவர் உடனே கோவத்துல பக்கத்துல இருந்த ஒரு கண்ணாடி டம்ளரை தூக்கி எறிகிறாரு. ஆனா அது அவங்க மேல படல. இப்ப அவரை பார்த்து, நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்கோங்க, இனிமே இந்த கோசனுக்கு சூகோ மட்டும்தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அங்கிருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சேர்மன் உள்ள கடந்து மின்கோவை கூப்பிடுன்னு கத்திக்கிட்டே கிடக்காரு. இன்னொரு பக்கம் ஹீரோ, அவன் டிஸ்சார்ஜ் ஆயிட்டான், இப்பதான் வீட்டுக்கு போறான். ஆல்ரெடி ஹீரோயின் வீட்டையே செம்மையா கிளீன் பண்ணி வச்சிட்டாளா. அப்படியே பார்த்துட்டே பெட்ரூமுக்கு போனா அங்க அவ ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கா. என்னன்னு எடுத்து பார்த்தா, எனக்கு இந்த வாழ்க்கையே வாழ பிடிக்காம இருந்துச்சு, உங்களால தான் எனக்கு வாழ்றதுக்கு அர்த்தம் கிடைச்சிது, நாம சந்திச்சது ஒன்னா சேர்றதுக்கோ இல்லை இப்படி பிரியறதுக்கோ எதுவா இருந்தாலும் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது, நான் உங்க கூட இருந்தா உங்களுக்கு ஆபத்து மட்டும்தான் வரும், உங்களுக்குன்னு என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு எழுதியிருக்கா. இதை அவன் வாசிச்சுட்டு விறுவிறுன்னு அவளை பார்க்கறதுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓடுறான். ஆனால் அவள் அதுக்குள்ளே எங்கேயோ போகிறதுக்கு வெளியில் நின்றுட்டு இருக்கா. கரெக்டாக இவனும் ரெஸ்டாரண்ட் கிட்ட வந்து அவளை பார்த்துட்டான். ஆனால் அவன் இன்னும் பார்க்கல. இப்போ அவள் பக்கத்தில் ஒரு கார் வந்து நிற்குது. உள்ளேருந்து மின்கோட அசிஸ்டன்ட் இறங்குறான். இவளும் அவனை பார்த்துட்டு காருக்குள்ளே ஏறுறா. ஹீரோக்கு ஒரே ஷாக்கு. இப்போ ஹீரோயினும் அசிஸ்டண்ட்டும் ரொம்ப நாள் தெரிஞ்சவங்க மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசுறாங்க. முய்ய அப்படின்னு யாரையோ பற்றி ஹீரோயின் கேட்குறா. அதுக்கு அந்த அசிஸ்டண்ட்டும், அவள் நல்லா இருக்கா, இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்கள் அவளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். இவங்க 2 பேரும் என்னடா இப்படி பேசிக்கிறாங்கன்னு பார்த்தா இவங்களுக்கும் ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கு. அதை இப்ப காட்டுறாங்க. ஹீரோயின் அந்த மின்வா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நிறைய வாட்டி ட்ரை பண்ணிருப்பா போல. அப்படி ஒரு வாட்டி அவசரமா ஏர்போர்ட்டுக்கு போய் அடுத்து இருக்கிற ஃபிளைட்டுக்கு ஒரு டிக்கெட்டை கொடுங்க, எந்த ஊரா இருந்தாலும் பரவாயில்லன்னு கேட்டுட்டு நிற்கும் போது அசிஸ்டன்ட் வந்துட்டான். வந்து பாஸ்போர்ட் லக்கேஜ் எல்லாத்தையும் வாங்கிட்டு ஹீரோயினை வண்டியில ஏத்திட்டான். அப்ப அவ, நான் மின்வா கிட்ட இருந்து தப்பிக்கணும், ப்ளீஸ் என்ன விடுங்க, இந்த ஒரு வாட்டி அப்படின்னு ரொம்ப அழுது கெஞ்சிரா. ஆனா இந்த அசிஸ்டன்ட்க்கு மின்வா பத்திலாம் ஃபுல்லா தெரியுமான்னு தெரியல. அவன் இருந்துட்டு, சார் உங்க மேல ரொம்ப அக்கறையா இருக்காங்க, உங்களை பார்த்து கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்றான். இப்படி சொல்லிட்டு வண்டி எடுக்கிறதுக்குள்ளவே அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. உடனே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வண்டி விடுறான். அங்க ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு பேர் தான் மூயி. அவளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ஏதோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணுமா. என்ன டிரான்ஸ்பிளான்ட் என்னன்னா நமக்கு தெளிவா சொல்லல. இந்த அசிஸ்டன்டோட மேட்ச் ஆகலையாம். அதே மாதிரி இந்த மூயி அகதியா வந்த பொண்ணு, அதனால எதுலையுமே ரெஜிஸ்டரும் பண்ண முடியல. இவனோ, நான் எப்படியாவது மேட்ச் ஆகிற டோனரை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு டாக்டர் கிட்ட சொல்றான். இதை எல்லாத்தையுமே ஹீரோயின் வெளியில நின்று கேட்டுட்டு அடுத்து கார்ல போயிட்டு இருக்கும்போது, அந்த பொண்ணுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா, நான் உதவி பண்றேன், என்னோட மேட்ச் ஆச்சுன்னா நான் டோனரா இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அதுக்காம, சிம்பத்தியில பண்றீங்களா இல்லைன்னா இது ஒரு டீலா அப்படின்னு கேட்குறான். அவளும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் சேர்மனோட வீடு வந்துருச்சு. உள்ள அந்த மின்ஹோ இவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் உள்ள வந்ததும், எங்க போன, உன்னை கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுன்னு தானே சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்குறான். அவ அமைதியா நிக்கிறா. அசிஸ்டன்ட் ஹீரோயினோட லக்கேஜ் எல்லாம் ரூம்ல வச்சுட்டு வெளியில போய் கதவை மூடும்போது இந்த மின்ஹோ ஹீரோயினோட தலைமுடியை பிடிச்சி ஆட்ட ஆரம்பிச்சிட்டான். அவ வழியில அழுகுறா. இதை அசிஸ்டன்ட்டும் பார்த்துட்டே கதவை மூடுறான். இதுக்கப்புறம் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எதுவும் பண்ணானா என்னெல்லாம் நமக்கு காட்டல. இப்ப பிரசன்ட்டுக்கு வந்துட்டோம். 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல தானே உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. பேசிட்டு ஹீரோயின் கிளம்பும் போது அந்த அசிஸ்டன்ட் இருந்துட்டு, நீங்க உங்களோட சத்தியத்தை நிறைவேற்றினீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோயின் ஏதோ சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கான்னு மட்டும் தெரியுது. அப்புறம் ஹீரோயினை வெளியில வர வந்து அனுப்பி விட்டுட்டு அந்த அசிஸ்டன்ட் போலான்னு திரும்பும்போது அவன் மூஞ்சிலே ஒரு குத்து விழுது. நம்ம ஹீரோ தான் ஃபாலோ பண்ணிட்டே வந்திருப்பான் போல. ஹீரோயின் கொஞ்சம் தூரம் போயிருப்பா. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு ஞாபகம் வருது, அவ பிரெக்னெண்டா இருப்பா தானே, அந்த விஷயத்த அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லவே இல்லையேன்னு திரும்ப அந்த இடத்துக்கு வரா. இங்க இவங்க 2 பேருமே சட்டையை பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. ஹீரோ அசிஸ்டன்ட் கிட்ட, நீ எதுக்கு அவளை வந்து பாக்குற, என்ன காரணம் அப்படின்னு கேக்குறான். என்ன கேள்வியே தப்பா கேக்குறீங்க, இப்போ உங்க இடத்துல நான் இருந்திருந்தா ரிக்கியை பத்தி தான் கேட்பேன். நான் ஏன் அவனை கடத்தினேன், யார் அவனை கடத்த சொன்னான்னு. ஆனா அவங்க கேள்வியே தப்பா இருக்குன்னு சொல்றான். இப்படி இவங்க 2 பேரும் சட்டையை பிடிச்சி நின்றுட்டு இருக்கிறத ஹீரோயின் பார்த்துட்டா. ஹீரோக்கு பின்னால கொஞ்சம் தூரம் தள்ளி தான் அவன் நின்றுட்டு இருப்பா. ஹீரோக்கு அவ தெரியவே இல்லை, அந்த அசிஸ்டன்ட்க்கு மட்டும்தான் அவ தெரியுறா. இப்ப அந்த அசிஸ்டன்டும் ஹீரோயினை பார்த்துக்கிட்டே ஹீரோ கிட்ட, ஏன் பயமா இருக்கா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்கியோ அது உண்மையா இருக்குமோ அப்படின்னு பயமா இருக்கான்னு கேக்குறான். அப்படி என்னத்தை கேக்குறான்னு தெரியல. அப்படியே எபிசோடு முடிச்சுட்டாங்க. ஒருவேளை ஹீரோயின் தான் மின்ஹோவை கொண்டு பாலோன்னு ஹீரோக்கு லைட்
லைட்டாக ஒரு டவுட் இருக்குது. அதை தான் இந்த அசிஸ்டன்ட் உண்மையாக இருக்குமோ இல்லையோன்னு பயப்படுறியா அப்படின்னு கேட்குறான்னா என்னன்னு தெரியல. அதெல்லாம் அடுத்த எபிசோடில் பார்ப்போம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பை.